ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லிட்டில் டாக்ஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். முதல் ராசி மேஷம். திருச்செந்தூர் கும்பிடுவது தொழிலே கிடைக்கவில்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னு நினைக்கிற மேஷம் அற்புதமாக நடக்கும். மன அழுத்தம் போயிடும். எப்பயுமே டிப்ரெஷன், நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம்லாம் யாருக்குன்னா மேஷத்துக்கு தான். அதெல்லாம் இந்த ஆண்டு தூக்கி எறிஞ்சிடலாம். வண்டியில் அதிகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மேஷம். பண வரவு வரும், பெரிய அளவுக்கு இருக்கும். 7.5 சனியில் முதல்ல இருக்கீங்க. எக்ஸசைஸ் பண்ணலன்னா நான் சொன்ன எதுவுமே நடக்காது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா சைக்கோ தான். ஸோ ரொம்ப அற்புதமான ஆண்டை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய பொறுப்புகள் வருவீர்கள். சினிமா, கலைத்துறை, மீடியா அவார்டு வாங்குறது எல்லாமே வரும். அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய மேஷம். தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஆண்டு. குடும்பத்திற்காக வாழ்வீர்கள், அது பெரிய சந்தோஷம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபம், உங்களுக்கு இந்த பராப வருடம் முழுவதும் சனி காப்பாற்றுறார். நீங்கள் எந்த லெவலில் டவுன் ஆகிடுவீங்க, இதுவாகிடுவீங்க, உங்களுக்கு அது போய்டும் இது போய்டும்லாம் சொல்லுவாங்க. ஒன்றாகாது, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஸ்ரீரங்கம் விஷ்ணுவை பிடிச்சிக்கணும். கழிவு பாதை உபத்திரமும் கீழ் முதுகு தொண்டோட உபத்திரம் தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணும். ரிஷபத்துக்கு இந்த வாட்டி கல்யாணம் நடக்கும், குழந்தை நடக்கும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். கல்யாணம்லாம் இந்த வருஷம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லை நான் இன்னும் செட்டில் ஆகலைன்னா 48வது வயசில் தான் நடக்கும். அப்போ வந்து கல்யாணம் கிடையாது. ஸோ எல்லாமே நல்லது நடக்கிறத சரியாக பார்த்துக்குங்க. சுபகாரியங்கள் அற்புதமாக நடக்கும். தொழில் ரீதியாக அற்புதம் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். ஒன்றுமே இல்லாத ரிஷபம் பெரிய பொறுப்புகளுக்கு வரும். ஆச்சரியமாக இருக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய ராசி ரிஷபம். பெற்றோர் பெரியோருடன் தினமும் நல்லபடியாக பேசும். அடுத்து மிதுனம் சார். பட்டீஸ்வரம் துர்க்கை தஞ்சாவூரில். மிதுனத்திற்கு குரு மாற்றம் வேற நல்லது நடக்கும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். மிதுனம் என்னாவே என்ன, ஆர்ட் சம்மந்தப்பட்டது தான் மிதுனம். ஸோ 24 வயசு ஆன மிதுன ராசிக்காரங்க மாஸ்டர் செக்கப்பில் எக்கோ எடுத்துடும். மிதுனத்துக்கு என்ன, பழைய கடன்கள் போகும், மன அழுத்தம் போகும், மரண பயம் போயிடும். இனிமேல் உங்களால் தான் மற்றவங்களுக்கு தூந்துரும். அதனால் நிறைய கடன்லாம் தீந்துரும். தொழிலில் நல்ல மாற்றம் கிடைக்கும். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். கல்யாணம் நடக்கும், நல்ல காரியம் நடக்கும், பிள்ளைங்க விஷயம் நடக்கும், ஏற்றம் கிடைக்கும், வசதி பெருகும், பெரிய அளவுக்கு செல்வந்தராவீர்கள். ஒரு தொழிலேருந்து 4 தொழில் இறங்குவீங்க. இந்த ஆளுகிட்ட நான் மாட்டிக்கின்னு 10 வருஷமா என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேன்ட்டு திடீர்னு பேப்பரை போட்டு வந்து தொழில ஆரம்பிச்சு பெரிய சக்சஸ் ஆகிறது மிதுனம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபுல் ரெக்கவர் ஆகக்கூடிய ராசி மிதுனம். அடுத்து கடகராசி. காலாஸ்திரி போயிடணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, டிசம்பர் வரைக்கும் இருக்காரு. கோளர் பதிக்கத்தை கண்டிப்பாக சொல்லணும். அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். வேலைக்கிழமை பசுமாடுக்கு ஏதாவது ஒரு காய்கறியோ அல்லது ஒரு கீரையோ அல்லது ஒரு வாழைப்பழமோ கொடுக்க தடைகள்லாம் போயிடும். கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதம் ஏற்படும். பராப வருடம் நிறைய நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்கும், பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் மாறும். கடகராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், கௌரவ மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் கடகணும்னு சொல்லக்கூடாது. ஐயோ குடும்பத்தை விட்டு நான் எப்படி பிரிவேன், இந்த டைலாக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. டக்குன்னு ஓடிடணும். ஏன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். பூர்வீகத்தில் அதிகமாக சொத்துக்கள் சேர்வது, பூர்வீக வீடை இடித்து கட்டுவதெல்லாம் கடகம் பண்ணும். பூர்வீகத்தில் இடம்லாம் இருக்கும், அதெல்லாம் விற்க முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் விற்கலாம். நல்ல வசதிகள் பெருகும், சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். கடகராசிக்காரங்க கோர்ட் வரைக்கும் போன ஃபேமிலி மேட்டர்லாம் சால்வ் ஆகி வக்கீலே பேஜாராகிற அளவுக்கு நீங்கள் அந்யோன்யம் அதிகரிப்பீங்க. எல்லாரும் ஆச்சரிய தரவுகளுக்கு கடகத்துக்கு நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எது முதுகு தான், கவனமாக பார்த்துக்கு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் பஞ்சவடி ஆஞ்சநேயர். கால், முதுகு, நகம் வரைக்கும் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா நல்லது வராது. சிம்மத்துக்கு அதே சமயம் கண்டிப்பாக மரண பயம் நீங்கும். எதிரிகளை வெல்வீங்க. ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இதுதான், இதோட காலி, நீங்கள் வழக்கில் கேஸு அப்படி அதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கலாம் தெரியும். உறவு முறையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அப்பா அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் அப்பா உங்களுக்கு ரொம்ப கூட இருந்து ஆச்சரியமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வண்டி வாகனம் அதிகமாக வாங்குகிற ராசி யாருன்னா சிம்மம். ஆடை அப்புறம் அதிகமாக வாங்குகிற ராசி யாருன்னா சிம்மம். அதே போல் டக்குன்னு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, திடீர் பெரிய அளவுக்கு செல்வாக்கு, இழந்த பெருமைகளை பெறுவது, 2வது முறை 3வது முறையெல்லாம் கௌரவம் ஏற்படுவதெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இந்த மனத்தாங்களுக்கு கஷ்டங்கள் தீர்வது சிம்மத்திற்கு ஆச்சரியமான அமைப்பு. அடுத்து கன்னிராசி சார். கன்னியாராசிக்காரர்கள் கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், திருப்பதி பெருமாளை பிடிச்சிக்கணும். கோவிந்த நாமாவளியை சொன்னோம். கோவிந்தா டெய்லி சொன்னாவே போதும். கன்னியாராசிக்காரர்களுக்கு 7 சனி. குடும்ப விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. கன்னியாராசிக்காரர்களுக்கு 7 சனி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். லவ் பிக்கப் ஆகிடும். சந்தோஷமாக இருக்கலாம்.
ஏற்கனவே கன்னியை வந்து சொல்லவே வேணாம், லெஃப்ட்டில் ஒன்று வாங்கி ரைட்டில் வைக்கும், இப்போ ரைட்டில் வாங்கி லெஃப்ட்டில் வைக்கும். ஸோ நிறைய லெவலுக்கு நல்லது நடக்கும், லாபம் அதிகமாக இருக்கும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும், குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும், பூர்வீகத்தில் சந்தோஷம் ஏற்படும், கண்டிப்பாக பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள், கௌரவம் ஏற்படும். கன்னியுடைய இன்டெலிஜென்ஸை எல்லாரும் ஊரடியே பேசக்கூடிய காலகட்டம். கன்னி திடீர்னு தைரியமான முடிவுகள் எடுக்கும், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும், தைரியம் ஏற்படுவது. கன்னிக்கு ஒன்னே கத்திக்கினே கிடக்கும், வெளியில் இருக்கிற டென்ஷன்லாம் வீட்டுக்குள்ளே காட்டும், வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும், பாட்டு கேட்டுக்கினே இருக்கும், அதெல்லாம் மாறிடும். கன்னிக்கு வந்து ரொம்ப நிறைய ஆக்டிவாக இருக்கும், நிறைய சந்தோஷம் ஏற்படும். இந்த கஷ்டகாலம் உலகத்துக்கே வேலை இல்லாமல் இருக்கும், கன்னிக்கு மட்டும் டபுள் வேலையெல்லாம் கிடைக்கும். ஸோ டபுள் டபாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி பார்த்துக்கணும், ஒவ்வாமை பார்த்துக்கணும், கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி தொந்தரவு பண்ணும். துலாம் ராசி. மேல்மலையனூர் அங்காளம்மன் மிக முக்கியம். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி கிட்டத்தட்ட பரப வருடம் முழுசும் இருக்கார். அதனால சத்ரு ஜெயம், தொழில் ஜெயம், அனுகூலம். துலானாவே முதுகு தண்டுவிடும், ஸ்கின் அலர்ஜி, நீ என்ன பண்ணாலும் வரும். L4 L5 கால் இழுத்துக்கிறதுலாம் தூக்கத்தில் வரும், ஐயோன்னு கத்துறதெல்லாம் வரும், கவனமாக பார்த்துக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, போனஸ் கிடைக்கல, அதை கிடைக்கல, இதை கிடைக்கல, நமக்கு இது செட் ஆகாது, நல்லது டக்குன்னு ஒருத்தன் வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க, நீ என்ன சம்பளம் கேட்குறேன்னு கேட்பான், நீ கேட்குறதோட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோன்னு கொடுப்பான். உன் திறமைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் நடக்கும், கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். மேல்மலையினூரை மட்டும் பார்த்துரு. ஆனால் துலா என்னன்னா சனி உச்சமாகிற ராசி. எக்ஸசைஸ் பண்ணி, ஸ்ட்ரெச்சிங் பண்ணி, யோகா பண்ணி, சூரிய நமஸ்காரம் பண்ணி, வஜ்ராசனம் பண்ணி எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ டாக்டரை வந்து ஆர்த்தோ டாக்டரை பார்க்க வேண்டியதாகிடும். அப்புறமா அவங்க வந்து ஒத்தடம் கொடுப்பாங்க, அவங்க வந்து ரேடியேஷன் பண்ணுவாங்க, அதை தான் நீ பண்ணிக்கணும், பார்த்துக்கோ. ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் துலாத்திற்கு, மற்றதெல்லாம் சக்ஸஸ். விருச்சிக ராசி. அடுத்ததாக விருச்சகம். விருச்சகத்துக்கு செல்விக்கும் ஆகாதுன்னு ஒரு டாக்கு ஓடுது, யோசித்து. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு, வைத்தீஸ்வரன், எல்லாமே நல்லது நடக்கும். விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டிலேயே சுபகாரியம் நடக்கும், தைரியம் ஏற்படும், பழைய கடன்கள் பைசலாகும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும், பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், இது பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் அடிச்சுக்கின்னு இருப்பீங்க, அம்மாவாக இருந்தாலும் அடிச்சுப்பீங்க, அப்பாவாக இருந்தாலும் அடிச்சுப்பீங்க, அதெல்லாம் மாறிடும். அப்படியே பாச மலர் சிவாஜி கெட்டுருவான், அந்த அளவுக்கு ஆகிடும். தைரியம் ஏற்படும், தொலை தூரத்தில் இருந்து நல்ல விஷயங்கள் ஏற்படும். விருச்சகம் ரொம்ப கவனமாக இருக்கிறது எது? அப்பா அம்மாவுடைய ஹெல்த்து, குடும்பத்தில் பெரியவங்க ஹெல்த்து, தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்த்துனா உடனே டோலோ 650 வாங்கி கொடுத்துறாதீங்க, டாக்டர் பாருங்கள், நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். கல்யாணம், கச்சேரி, வீடு, நலம், விவசாயங்கள், தொழில் அமைப்பு, மாற்றங்கள், படைப்பாளிகள், கௌரவங்கள். ஆனால் கூட இருக்கவங்க சில சதி செய்வார்கள், கவனமாக பார்த்துக்கோங்க. விருச்சகம் மனதை தைரியப்படுத்துவதற்கு நரசிம்மர் கவசத்தை கேட்பது நல்லது. அடுத்து தனுஷ். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், விசேஷமான அமைப்பு. 4ஆம் இடத்துல சனி. எக்ஸசைஸ் பண்ணலன்னு வச்சுக்கா, ஏற்கனவே தனுசுக்கு கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, மயக்கம்லாம் வரும், இதெல்லாம் அதிகமாகிடும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கத்திக்கினே கிடைப்பீங்க. எப்பவுமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், கடவுளுக்கே நடக்காது, உங்களுக்கு எப்படி நடக்கும்? நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். மரண பயம் இல்லாமல் பார்த்துக்குங்க. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார் இந்த வருஷம், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார், 4ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார், வேறு என்ன வேணும்? ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிறனால வாகனங்களில், படிக்கட்டில், தொலைதூரத்தில் ஆர்கியூமெண்ட் மட்டும் வேணாம். வேலையால் சரியில்லைன்னா அனுப்பிச்சிருங்க, வேலையாலே இல்லைனாலும் பரவாயில்ல, 10 நாள் கஷ்டப்படுங்க, நல்ல வேலையால் கிடைப்பாங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம், நிறைய நல்லது நடக்கும். உடற்பயிற்சி பண்ணாத தனுசுக்கு நான் சொல்ல முடியாது, நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா எக்ஸசைஸ் மட்டும் தனுசு பண்ணுங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் தாங்கி நிற்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து மகர ராசி நேர். மகர ராசிக்காரங்களுக்கு தான் எல்லாமே சூப்பர். சனி விலகிடுச்சு, ஆனால் நீங்கள் சனி தான் உங்கள் அதிபதி. எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ராசியில் 4 ராசி ரொம்ப முக்கியம். மேஷம் முக்கியம், துலா முக்கியம், மகரம் முக்கியம், கும்பம் முக்கியம். வாழ்க்கை ஃபுல்லாக ஏதோ பராப வருடம் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சனி தான் உங்கள் அதிபதி. ஸோ 3ஆம் இடத்தில் சனி, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மரகத்துக்கு எல்லாமே A கிளாஸ் தான். நீ நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் அனுகூலம் கிடைக்கும். நீ தப்பாக பண்ணால் கூட அது ரைட் ஆகிடும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்? வண்டி வாகனத்தில் வீலிங் பண்ணுறது, ஃபோன் பேசிக்கின்னு ஓட்டுறதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஹாஸ்பிட்டலில் இந்த காலை அங்கே ஒன்று கட்டி விட்டுருவான், அந்த காலை இங்கே ஒன்று கட்டி விட்டுருவான். பேன்னு தான் சாப்பிட்ணும். கை இருக்கும், ஆனால் கை யூஸ் ஆகாது. ஸோ வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ராவலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி யார்? மகரம். எங்கேயுமே போக மாட்டேன், யாரும் வந்து இடிக்க மாட்டான். நீயே மீடியனில் போய் இடிச்சுட்டு நீயே கவுந்து கட்டிக்கரணமாக இருப்ப. 2 வீலர் போட்ட மகர ராசிக்காரர்கள் அதீத கவனம். படிக்கட்டில் ரஜினி ஸ்டைல்லாம் இறங்கினா ஸ்டீல்ஸ் பார்த்துக்கின்னு 100 ரீல்ஸை பார்க்க வேண்டியதாகிடும், கவனம். அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு. கும்பத்திற்கு திருநள்ளார், அற்புதமான அமைப்பு. கும்பராசிக்காரர் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது.
கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல குடும்பம் சந்தோஷம் அனுகூலம். பழைய கடன்கள் விஷயத்தில் சிறிது கவனம். கொடுக்கல் வாங்கல். தொழில் செம்மையாக செட் ஆகக்கூடிய ராசியில் யார்? கும்பம். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கும். தொழிலும் இருப்பீங்க, வேலையும் செய்வீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. நிறைய ஏற்றம் கிடைக்கும், புது விதமான அற்புதம் கிடைக்கும். பழைய கேஸு போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் போய் சீண்டி விட்டுறக்கூடாது. நோண்டி விட்டுட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை யார்கிட்ட பேச, அதை போய் அவங்கக்கிட்ட சொல்ல, அவங்க பகை வர, உங்கள் வண்டவானெல்லாம் வெளியில் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. பணம் சம்பாதிப்பாங்க, நிறைய பணம் வரும். ஸோ நல்ல விதமாக சேர்த்து வைங்க. யோக பலங்கள் டப்பு 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 டப்புன்னு வரக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசி. பழனி முருகர் ராஜாலங்கார தரிசனம், சிரசு விபதி கிடைக்கும். பழனி முருகருடைய ராஜாலங்கார படத்தை வச்சு தினமும் தீபம் ஏற்ற அற்புதமான விசேஷம் நடக்கும். ஜென்மசனின்னா என்ன பண்ணும்? வயிறு பண்ணும், முதுக பண்ணும், கால் பாதம், நகத்தை தான். நகத்தை போய்க்கு நீ சும்மா இருக்கிற நகத்தை சொரிஞ்சிக்கின்னு கட் பண்ணுவேன். கட் பண்ணால் அது கோணலாக போய் உள்ளே வளரும். ஸோ அதில் மட்டும் மீனம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மீனம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடன் சண்டை போட்டிங்கன்னா விபரீதத்தில் கொண்டு போகும். அதே சமயம் குரு பார்வைக்குள்ளே வர ராசி எல்லாம் நல்லது நடக்கும். ஜென்ம சனியில் கல்யாணம் நடக்கும். அப்போ தானே கஷ்டப்படுவ, எப்படி நீ சந்தோஷமாக இருப்ப? ஸோ பண்ணிக்கணும், விட்றாத. அதே போல் ஜென்ம சனியில் வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும், பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். நிறைய நகை நட்டுகள், ஆடை ஆபரணங்கள், வைரம் வைடூரியங்கள் வாங்கக்கூடியது, நவரத்னங்கள்லாம் வாங்கக்கூடிய ராசியில் அது மீனம். ஸோ மீன ராசி பெண்களுக்கு ஜாக்பாட்டு சரியாக பயன்படுத்திங்க. உடற்பயிற்சி செய்யலைன்னு வச்சுக்கா, எல்லாம் 0 தான். இந்த சோஃபாவில் உட்காந்துக்கின்னு அந்த சோஃபாவில் மாற்றி மாற்றி உட்காந்துன்னு காஃபி சாப்பிட்டுட்டு கேஸ்ட்ரைட்டிஸில் ப்ராப்ளம் ஆகிட்டு டாக்டரை பார்க்க வேண்டியதுதான். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பராப வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய உள்கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்களும் மற்றவர்களும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் ஸ்பான்சர்ஷிப் செய்யக்கூடியவர்களுக்கும் மற்றும் இதில் உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.